ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு கடாய் வச்சுருக்கிறேன். அதில் 2 ஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் வெந்தயம் போட்டிருக்கிறேன். இதை நல்லா கொஞ்சம் வதக்கிக்கலாம். கருகாமல் வறுத்துட்டு தக்காளி தொக்கு செய்ய போகிறேன். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இந்த தப்பாளை பாட்டில் அடைச்சி ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்ற மாதிரி தக்காளி அதிகமாக இது வேகி போட்டிருக்கு, ரொம்ப போயிடும். அதனால கொஞ்சம் தொக்கு மாதிரி நான் பண்ணுறேன். இப்போ வந்து கடுகும் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப இருந்தால் அந்த கசப்புத்தன்மை நிறைய இருக்கும். அதனால் ஒரு பிளேட்டில் கட்டிக்கலாம். இது பொடிச்சு வச்சுக்கலாம். மறுபடியும் அதே கடாயை வச்சுருக்கிறேன். இதில் வந்து ஆயில் சேர்த்துக்கிறேன். தேவைக்கு கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கிறேன். இது எண்ணெய் காயட்டும். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. இதில் இந்த 1 கிலோ மாதிரி தக்காளி எடுத்துருக்கிறேன். இந்த எண்ணெயில் இதில் ஆட் பண்ணிக்கலாம். அந்த எண்ணெயில் இது நல்லா வதங்கி வேகணும் ஃப்ரெண்ட்ஸ். பச்சை வாடை போடுற வரைக்கும் இது நல்லா வேகணும். தண்ணி எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது. அந்த எண்ணெயில் வெட்டின தக்காளி போட்டிருக்கேன். அது உள்ள சாறு தான் இது. இந்த சாறுலேயும் நல்லா வேகும். உப்பு எதுவுமே தேவையில்லை. அது நல்லா வேகட்டும். நிதானமாக நல்லா மூடி போட்டு நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் என்ன பண்ணலாம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி இப்போ நல்லா வெந்துருச்சு. இது நல்லா ஆற வச்சுட்டு இந்த தண்ணியை லேசாக, அந்த தக்காளியோடைய லிக்விடு தான் அது லேசாக இழுத்துட்டு நம்ம மிக்சியில் ஒரு அடி அடிச்சுக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா அது வந்து தொலிலாம் இருக்கும், இந்த தக்காளியுடைய தொலி. அதனால மிக்ஸி அடித்தா நல்லா வெந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். அடித்தா நல்ல மையாட்டம் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம தாளிச்சம் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா ஆறணும். ஆறுனா தான் நல்லா மிக்ஸி அடியில் போட்டு அடிக்க முடியும். அதனால் இது ஆஃப் பண்ணிடலாம். கடாய் வச்சுருக்கேன். அதில் ஏற்கனவே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ கூட கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இதில் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். இதில் கருவேப்பிலை போட்டுக்கலாம். வெந்தயம் போட வேண்டாம். ஏன்னா வெந்தய கடுகு நம்ம வந்து வறுத்து திரிச்சிருக்கிறோம், அது போட போகிறோம். அதனால் வெந்தயம்லாம் எனக்கு தேவையில்லை. பொரிஞ்சிருச்சு. இப்போ தக்காளி அதை வதக்குனாங்க இல்லையா, அதை வந்து ஆற வச்சு மிக்ஸி ஜாடியில் அரைச்சிட்டு வந்துருக்குறேன். இதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பூண்டுலாம் போடல ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அந்த கிண்ணம், இந்த ஜாடி எல்லாம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் கலந்து ஊற்றிக்கலாம். ஊற்றியாச்சு, அவ்வளோதான். தண்ணிலாம் நீலாம் வேறு எதுவும் ஊற்ற வேண்டாம். இது வந்து நல்ல சுண்டை நம்ம இந்த தண்ணியெலாம் ஊற்றுறோன்னா அந்த சுண்டை எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அது தானே கொஞ்சம் சிம்மில் வச்சு இது பண்ணிக்கலாம். இப்போ அடுத்தல நம்ம வந்து மசாலா, உப்பு எல்லாம் போட்டுக்கலாம்.
காரத்துக்கு வரமிளகாத்தூள் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். காரம்லாம் பார்த்துட்டு அப்புறம் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். காஷ்மீர் தூள் ஒரு 3 ஸ்பூன் போட்டுருக்கேன். இதுலையுமே மிளகாத்தூள் அதிகமாக மிளகா பொடி அவ்வளோ அதிகமாக சேர்க்க மாட்டேன். வத்தப்பொடி சாம்பார் பொடி கொஞ்சம் நாங்கள் சேர்த்துப்போம். ரொம்ப காரம் இருக்கக்கூடாது. இந்த புளிப்புக்கு தக்கன காரம் வந்து கரெக்டாக இருக்கணும், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அதனால இந்த வீட்டில் சாம்பார் தூள் தான் அதிகமாக செலவாகும். இது நல்ல இதுவுமே கொஞ்சம் கட்டியாக ஆரம்பிச்சிட்டு இப்போ இந்த குழம்புக்கு தக்கன நம்ம வந்து சால்ட்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தனியாக கலக்கிறேன். கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டேன். அடுப்பை கொஞ்சம் குறைச்சி வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம மூடி போட்டு, வெங்காயங்க எதுவுமே கிடையாது, மூடி போட்டு மூடிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சிம்மில் வச்சே நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். இது பெருங்காயெல்லாம் வேண்டாம், வேறு ஃப்ளேவர் ஆயிரும். பெருங்காயத்தூள்லாம் நான் போடல ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோதான். இது கொஞ்சம் சுண்டி வரும்போது நம்ம அந்த பிரிச்ச பவுடரை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது சிம்மிலேயே வச்சுருக்கிறேன். நல்லா இதிலே கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் என்ன எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் கொதிச்சிருச்சு. இப்போ அந்த பவுடரை இதில் தட்டிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வெந்தயம் கடுகும் பொரிச்சு வச்சு இல்லைங்களா, அதை நம்ம இதில் ஆட் பண்ணியிருக்கோம். பாருங்க, எல்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இவ்வளோ இருந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கட்டியாயிடுச்சு. இது நல்லா சப்பாத்திக்கு, சூடாக சாப்பாட்டுக்கு, தோசைக்கு எல்லாம் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த வெந்தயமும் கடுகும் நம்ம சும்மா வறுத்து பவுடர் பண்ணி இதில் போட்டோம். அதில் நல்ல வாசனையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வெளியே வரைக்கும் நல்ல மனமாக அழகாக இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க, நல்லா மணக்க தக்காளி தொக்கு வச்சு நம்ம நேரம் ஆகும்போது நல்லா கட்டியாக இடிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா எண்ணெய் பிரிஞ்சிருச்சு. இதான் பக்குவோம். இதை மாற விட்டு ஒரு டப்பாவில் வச்சு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம அப்பப்போ சூட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நாங்கள் இன்றைக்கி தோசைக்கு நாங்கள் சாப்பிட போகிறோம். எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், போயிட்டு வரேன்னு சொல்லக்கூடாதுல்ல. போகிறேன். தோசைக்கு தக்காளி தொக்கு சூப்பர். அவர் எங்கே போகிறேன்னு எதுவும் சொல்லிட்டு போகணும்.